மலேசியாவில் ஃபர்ஸ்ட் இந்தியன் ஃப்ரான்ச்சைசர் அப்படின்னாலே சன்ஷைன் கிட்ஸ் தான். நீங்கள் எந்த வயசில் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறீங்க முக்கியம் இல்லை. நீங்கள் 30 வயசுலேயும் ஆரம்பிக்கலாம், 20 வயசுலாம். KFC எத்தனை வயசில் சார் ஆரம்பித்தாங்க? அதுதான். ஸோ இட்ஸ் நாட் டு சே எடுத்தோடனே நம்ம வந்து ஃபஸ்ட்டு லேர்ன் பண்ணாமல் நம்ம வந்து ஒரு கிராஃப் கொண்டு வர முடியாது. ஒரு கட்டத்தில் வந்துட்டு ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு ஒருத்தவங்க தைரியம் இருக்காது. பிஸ்னஸாக ஐயோ நம்ம மந்த்லி சம்பளத்தில் வேலை செஞ்சுட்டு போயிடலாம் அப்படின்னு அவங்க நினைப்பாங்க. இப்போ ஸ்டார்ட் அப்ஸ் நிறைய வருது, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, பார்க்கவே இருக்குது. நான்லாம் வந்துட்டு கல்யாணம் பண்ணிட்டு தான் பிஸ்னஸ் ஆரம்பித்தேன். இப்போல்லாம் வந்து கிராஜுவேட் ஆனோடனே ஆரம்பிக்கிறாங்க, பிஸ்னஸ் ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்துட்டு நேச்சுரல்ஸ் ப்ரெசன்ஸ் மேஜிக் பெண்கள் மை மேஜிக் 20 தமிழ். நான் உங்கள் விஜய் மது. ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பர்சனாலிட்டியை பார்க்க போகிறோம். அஃப்கோர்ஸ் ஒரு விமன் ஆண்டர்ப்ரனர் தான். பட் வந்து நம்ம நிறைய பார்த்துருக்கோம். ஹெல்த் கேர், ஃபேஷன் பற்றி பார்த்துருக்கோம், ஃபுட் பற்றி பார்த்துருக்கோம், நிறைய பார்த்துருக்கோம். பட் வந்து இன்றைக்கி வி கோயிங் டு see someone from the educational background. that too நிறைய பேர் ஸ்டெப் ஆன் பண்ணாத ஒரு ஏரியானே சொல்லலாம், which is ப்ரீ ஸ்கூல். அதுவும் இங்கே இல்லை, இன் மலேசியா. ஸோ வெல்கம் மிஸ்ஸஸ் பரமேஸ்வரி. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். அண்ட் ஷீ ஃப்ளூ ஆல் த வே ஃப்ரம் மலேசியா ஃபார் அஸ். தேங்க்யூ ஃபார் தட் ஒன்ஸ் அகேன். தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஃபார் யுவர் இன்விடேஷன். எஸ். ஸோ வந்து இட்ஸ் ஸோ இன்ஸ்பைரிங் டு see. ஏன்னா வந்து வி ஆல் நோ மலேசியா இஸ் லைக் 3 கைண்ட் ஆஃப் ரேஸ் இருப்பாங்க. பட் ஸ்டில் யூ மேனேஜ் டு கீப் ஃபார் எல்லாருக்குமே ஒரே ப்ரீ ஸ்கூல் தான் அப்படின்ற மாதிரி. அது வந்து ஒரு இன்க்ளூசிவிட்டியும் கொண்டு வருது. அண்ட் இட்ஸ் ரியலி குட் டு see you also. How the journey started? How my journey started? ஓகே, என்னோட பார்த்தீங்கன்னா பரமேஸ்வரின்றது வந்துட்டு ப்ரீ ஸ்கூலோட டீச்சர்ஸ்க்கு உள்ள ஐடென்டிட்டியே இல்லை. ஆக்சுவலி பேசிக்லி வந்து பார்த்தீங்கன்னா மை ஃபாதர் ஃப்ரம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபேமிலி. என் ஹஸ்பண்ட் தான் வந்து ஸ்கூல் லைன். ஓகேங்களா. ஸோ எங்களுக்கு ஃபஸ்ட்டு பேபி இருந்தோடனே வி பிளான் டு மூவ் ஆன் டு ஆஸ்திரேலியா. பிஆர் வாங்கிட்டு நம்ம ஆஸ்திரேலியா போயிடலாம். ஸோ அதோட ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா நார்மலி இட் வில் டேக் கம் அரௌண்ட் ஒரு 2 years ஆகும். அப்போ அந்த 2 yearsக்கு வந்துட்டு நம்ம சும்மா இருக்க முடியாதுல்ல. அப்போ வந்து நான் சர்ச் பண்ணிகிட்டு இருந்தேன். ஓகே, நம்ம வந்து அங்கே போனோன்னா, ஏன்னா என்னோடய ஃபர்ஸ்ட்டு டிகிரி வந்து இன் ஃபைனான்ஸ். ஸோ அந்த லைன் போவோமா இல்லை வந்துட்டு நம்ம வேறு லைன் போகல. ஸோ வென் ஐ வாஸ் சர்ச்சிங் ஃபார் த ஜாப், அங்கே ஒரு என்ன இருந்துச்சுன்னா, ஒரு 10 ஜாப் சர்ச் பண்ணோன்னா அதில் 9 ரிக்வயர்மெண்ட் வந்து ப்ரீ ஸ்கூல் டீச்சர்ஸுக்கு தான் இருந்துச்சு ஆஸ்திரேலியாவில். ஓகே, ப்ரீ ஸ்கூல் டீச்சர்ஸ் அது என்ன பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சர்வே பண்ணிட்டு இருக்கிறப்ப கிண்டர் கார்டன், ப்ரீ ஸ்கூல், கிண்டர் கார்டன், ஓகே அதில் என்ன தான் இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தா நிறைய இருந்துச்சு. அப்படி இதில் என்ன ஒரு பியூட்டினா, எனக்கு 2 months பேபி இருந்தாங்க. அப்போ 2 to 3 months பேபி இருந்தாங்களா என்னோட எல்டர் பொண்ணு. இப்போ அவங்களுக்கு வந்து 16 வயசு. ஸோ அவங்க இருந்தோடனே சரி நம்ம போய் பார்ப்போம். அப்போ வந்து எடுத்தோடனே நம்ம வந்துட்டு போய் கற்றுக்கணுன்னா நம்மளுக்கு ஒரு பேசிக் ஃபவுண்டேஷன்ஸ் ஏதாச்சும் இருக்கணும். ஒன்று ஒர்க் பண்ணியிருக்கணும், இல்லை அதில் ஒரு டிப்ளமா, ஒரு டிகிரி ஏதாச்சும் இருக்கணும்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு லோக்கல் யூனிவர்சிட்டியில் மலேசியாவில் வந்துட்டு ஒரு டிப்ளமா செஞ்சேன். ஸோ டிப்ளமா பண்ணும்போது என்ன ஆச்சுன்னா, ஐ மேட் லாட் ஆஃப் ஆண்டர்ப்ரனர்ஸ். ஸ்கூல்ஸ் நடத்திட்டு இருக்கிறவங்க, டீச்சர்ஸாக ஒர்க் பண்ணுறவங்க. எனக்கு என்னென்னா ஐ எம் ஜீரோ நாலேஜ், எனக்கு ஒன்றுமே இல்லை, ஜீரோ நாலேஜ். ஸோ போனோடனே ஒவ்வொருத்தவங்க அவங்கவுங்க கதையை சொல்கிறாங்க. இப்படி பேரண்ட்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மாதிரி பண்ணாங்க இப்படி. பட் எல்லாமே வந்து எனக்குன்னா இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. ஏன்னா ஐ வாண்ட் டு லேர்ன். ஓகே, எடுத்தோடனே நம்ம வந்து ஃபஸ்ட்டு லேர்ன் பண்ணாமல் நம்ம வந்து ஒரு கிராஃப் கொண்டு வர முடியாது. இப்படி தான் இருக்கும், அப்படி தான் இருக்கும். ஓகே நம்ம போய் இது பண்ணோம் சொல்லிட்டு தென் என்னோடய ஹஸ்பண்ட் கிட்ட சொன்னேன், நான் ஒரு ப்ரீ ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு. கேட்டார், இன்னும் 2 years தானேம்மா இருக்குது, ஏன் ஒன்றும் ப்ரீ ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ண போகிறேன்? இல்லை 2 yearsனாலும் அது லாங் கேப் தானே, நம்ம பண்ணி பார்ப்போம், ஒரு ஸ்மால் ஸ்கேலில் ஒரு ஸ்மால் பட்ஜெட்டில் நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே பண்ணுங்க அப்படின்னு சொன்னார். ஸோ ஒரு ஜஸ்ட் லைக் ஒரு ஸ்மால் ஒரு 40-50 பசங்க படிக்கிற மாதிரி ஒரு ப்ரீ ஸ்கூல் ஓப்பன் பண்ணோம். பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா செம்ம ரெஸ்பான்ஸ், நல்ல ஒரு ரெஸ்பான்ஸு. அப்போ வந்து எனக்கு 24 வயசு தான். எனக்கு ஜஸ்ட் 24 years. ஒரு பேபிக்கு ஒரு மதர், ஒரு பொண்ணு இருந்தா. ஸோ எனக்கு ரொம்ப ரெஸ்பான்ஸ் ஆனோடனே ஓகே பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் நல்ல ரெஸ்பான்ஸ் நல்லா வந்துட்டோடனே ஓகே செகண்ட் அவுட்லெட் செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதில் இன்னொன்று ஒரு பியூட்டி என்னென்னா, நம்ம வந்துட்டு ப்ரீ ஸ்கூல் செய்ய போது ஐ ஜஸ்ட் கெட் த புக்ஸ் ஃப்ரம் த அவுட் சைட். மார்க்கெட்டில் என்ன புக்ஸ் இருக்கோ அதுதான் நம்ம பண்ணிகிட்டு இருந்தோம். அது பண்ணும்போது என்னென்னா, ஒரு குறை நிறைகள் எல்லாமே இருக்கும் பாருங்களேன். ஓகே அப்போ என்ன பண்ணுன்னா, என் பொண்ணு அந்த வளர்கிற ஸ்டேஜ். அப்போ ஒரு அம்மாவாக என் பொண்ணுக்கு நான் என்ன கொடுக்கணும்னு எனக்கு தெரியும். ஓகே ஒய் நாட் இது வந்து நம்ம ஒரு சொந்த கரிக்குலமாக ட்ரை பண்ணுவோமேன்னு சொல்லிட்டு ஐ ட்ரா ஃபியூ திங்ஸ். ஸோ
இப்போ குழந்தைகள் வந்தால் கூட ஒரு குழந்தைங்களுக்கு வந்து ஒரு ரெக்குவயர்மெண்ட்ஸ் இருக்கும், டிஃப்ரென்ஸாக இருப்பாங்க அப்படின்ட்டு. அப்போ வந்து நம்ம அதை பார்க்கும்போது நம்ம அனுபவத்தில் கற்றுக் கொடுத்தது என்னென்னா, ஓகே இப்படி தான் நம்ம பண்ணணும், அப்படி தான் நம்ம பண்ணணும் எல்லாமே. ஸோ ஒரு விஷயங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணி நம்ம பண்ணணும். அதுக்கப்புறம் ஓகே நம்ம புக்ஸ் பண்ணுவோம்னு சொல்லிட்டு புக்ஸ் பண்ணோம். அந்த புக்ஸ் பண்ணிட்டோன்னே என்ன தோணும், நம்ம பேர் தான் அதில் இருக்கணும்னு தோணும், நம்ம பிராண்ட் தான் அதில் இருக்கணும். ஸோ வி கிரியேட் அ பிராண்ட் சன்ஷைன் கிட்ஸ். இட்ஸ் அ ஃப்ளையிங் ஹார்ஸ். ஓகேங்களா? ஸோ அது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அது இன்டூவாக போகும்போது ஏன் நம்ம இதை ஃப்ரான்ச்சைஸாக பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு ஐடியா வந்துச்சு. தென் ஐ சர்ச். யாருமே இருக்குது, ஃப்ரான்ச்சைஸி இருக்குது மலேசியாவில். நிறைய பிராண்ட்ஸ் இருக்குது, நல்லா பண்ணுறாங்க மலேசியாவில். சூப்பராக பண்ணிக்கிட்டு இருக்காங்க எல்லா பிராண்ட்ஸுமே. பிகாஸ் மோஸ்ட் ஆஃப் த ஃப்ரான்ச்சைசர் இஸ் ஆல் மை ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே ஏன்னா நம்ம நிறைய பிஸ்னஸ் அப்புறம் நெட்வொர்க் பண்ணுவோம். அதனால எல்லாருமே இவங்க அந்த இவங்க ஒரே ஃபீல்டு இருக்காங்க, இதை காம்படிட்டர்ஸ் நோ. எல்லாமே நம்ம லேர்னிங் ப்ராசஸ். ஆண்டர்ப்ரனர்னாலே லேர்னிங் தான். ஸோ அப்புறம் அங்கே போயிட்டோன்னே பார்த்துட்டு ஸோ ரிஜிஸ்டர் பண்ணி நல்ல ஒரு ரெஸ்பாண்ட் ஆகி ஸோ இதில் என்னென்னா மலேசியாவில் ஃபர்ஸ்ட் இந்தியன் ஃப்ரான்ச்சைசர் அப்படின்னாலே சன்ஷைன் கிட்ஸ் தான். பிகாஸ் மலேசியா இஸ் அ மல்டி ரேஷனல் கண்ட்ரி. இந்தியன், மலே, சைனீஸ் எல்லாமே இருக்காங்க. ஸோ இதுதான் என்னோடய ஜேர்னி. ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லணுன்னா இதுதான். ஸோ ஐ லேர்ன் அ லாட். என்னோட அனுபவத்தில் உருவாக்கப்பட்ட ஒரு இது. ஸோ மை ஹஸ்பண்ட் இஸ் அ ஃபவுண்டர், ஐ எம் அ கோ-ஃபவுண்டர். And I want to know what are all the things you unlearned to do. இப்போ ஏன்னா ஒரு ப்ரீ ஸ்கூல்ன்றப்போ நிறைய பேருக்கு நிறைய பின்பம் இருக்கும். ஆனால் சில பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன், த டஃபஸ்ட் ஜாப் இன் அ டீச்சர் எந்த கிளாஸ்னா எல்கேஜி, யூகேஜி அண்ட் ப்ரீகேஜி. ஏன்னா நம்ம அவங்களுக்கு கண்ட்ரோலே பண்ண முடியாது. தேர் அன்கண்ட்ரோலபிள். வி கான்ட் ஸ்கோல் தெம் ஆல்சோ. அதெல்லாமும் பண்ண முடியாது. ஸோ அவங்கள அது ஒரு கலைன்னு சொல்லுவாங்க. அவங்கள வந்து கட்டுப்படுத்தி ஒரு இடத்துல இது பண்ணி அவங்களுக்கு அந்த டிசிப்ளினை கற்றுக் கொடுக்கறது இட்ஸ் லைக் மோர் தென் அவங்க வீட்டில் இருக்கிறத விட ஸ்கூலில் இருக்கிற டைம் அதிகமாகிடும். ஸோ த பர்டன் இஸ் ஆன் அஸ் அப்படின்ற மாதிரி. ஸோ வாட் ஆர் த திங்ஸ் யூ அன்லேர்ன்ட் அண்ட் ரீலேர்ன்ட் ஃபார் திஸ் திங்? உங்களோட அந்த பின்பம் மாறுச்சு. அன்லேர்ன் பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொன்ன மாதிரியே இந்த ஃபீல்டு வந்து டோட்டலி எனக்கு புதுசு. இப்போ வந்து ChatGPT, AI அதெல்லாம் வந்துருச்சு. அப்போ என்ன இருக்கும், கூகுள் தான். ஸோ நம்ம கூகுளில் தேடி பார்க்குறது. அண்ட் தென் பிகினிங் ஸ்டேஜில் வந்து எனக்கு ஒரு சின்ன குழந்தை இருந்தனால 3 மாதம் 4 மாதம். ஸோ அந்த ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து எனக்கு கற்றுக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் மித்த குழந்தைங்களாம் வரப்போது அவங்கள பார்க்குறது அது எல்லாமே வந்து ஈஸியாக இருக்குது. ஸோ இப்போ இது என்னோட கற்றுக்கிட்ட கலையை நான் என்ன பண்ணேன்னா என்னோட டீச்சர்ஸுங்களுக்கு நான் கொடுக்குறது. இப்போ வந்து டிப்ளமா அண்ட் டிகிரி இன் ப்ரீ ஸ்கூல்ஸ் வந்துட்டு நிறைய வந்துருச்சு. நிறைய காலேஜஸ் நிறைய பேர் பண்ணுறாங்க. என்ன ஆகுதுன்னா நிறைய பேர் வந்துட்டு நான் இன்டர்வியூ பண்ண பற்றி கேட்பேன், ஒய் யூ சூஸ் திஸ் ஃபீல்டுனா ஐ லவ் கிட்ஸ் அப்படின்னுவாங்க. நான் சொல்லுவேன், இந்த மாதிரி ஆன்சர் கொடுக்குறவங்களே ஃபஸ்ட்டு நான் எடுக்கிறது இல்லை, ஏன்னா ஐ லவ் கிட்ஸ்னுவாங்க. ஒரு நாள் போட்டோன்னே ஐயோ இது என்னங்க இந்த மாதிரி அப்படிலாம் இல்லை. ஆக்சுவலி என்னென்னா கிட்ஸுனாலே நாட்டின்னு நம்ம சொல்ல முடியாது. நீங்கள் வந்து அவங்கள ஆக்கியபைட்டாக வச்சுருந்தீங்கன்னா அவங்க ஏங்க நாட்டி பண்ண போகிறாங்க? நீங்கள் வரீங்க இப்போ வந்து ஒரு 4 hours வந்து அகாடமிக் இருக்குதுன்னு வச்சுங்க. ஆஃப்டர் 2 hours யூ கோயிங் டு பி பிரேக் ஹவர் 30 minutes சாப்பிடுவாங்க. அதெல்லாம் இருக்குது. இப்போ நம்ம டைம் டேபிள்னு ஒன்று போடுவோம், ஆனால் அது மாதிரி போவாது ஸ்கூல். கிட்ஸ் பண்ணுறது எங்கேஜ்டாக வச்சுருக்கணும். ஓகே, இப்போ வந்து 3 வயசுக்கு வந்து இப்போ நம்மளோட ஸ்கூல்ஸ் பார்த்தீங்கன்னா 2 years வந்து ஸ்டார்ட் பண்ணுது. 2 yearsக்கு நீங்கள் என்ன ஒர்க் கொடுக்கணும், 3 yearsக்கு என்ன மாதிரி ஒர்க்ஸ் கொடுக்கணும், 4 years 5 years அந்த மாதிரி வந்து டிஃப்ரெண்ட் லெவல்ஸ் இருக்குது. இப்போ வந்துட்டு நம்ம 6 years பற்றி பேசுவோமே. 6 years இப்போ நம்ம மலேசியாவில் பார்த்தீங்கன்னா 2 to 6 வந்து ப்ரீ ஸ்கூல், 7 yearsல தான் ஸ்டாண்டர்ட் 1 போவாங்க. ஆனால் நீங்கள் 7 years நீங்கள் ஸ்டாண்டர்ட் 1 பண்ணிங்கன்னா நான் வந்து ஸ்டாண்டர்ட் 5ல படித்த விஷயத்தை இப்போ ஸ்டாண்டர்ட் 1ல படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த மாதிரி அகாடமிக் வந்து ஸ்ட்ராங் ஆயிடுச்சு, ரொம்ப பில்ட் ஆயிடுச்சு. பசங்க நம்ம அவ்வளோ சொல்லி கொடுக்கணும். ஸோ அதனால வந்துட்டு நான் என்ன பண்ணுவேன்னா எங்களோட டீச்சர்ஸ்க்கு வந்து ட்ரைனிங் கொடுப்பேன். எந்த மாதிரி ட்ரைனிங்னா யூ ஹேவ் டு, பிகாஸ் kindergarten is going to be a foundation for the kids. ஏன்னா அந்த என்ன சொல்லுவாங்க, அந்த தரம் அந்த இது வந்து ஸ்ட்ராங்கஸாக இருக்கணும். அந்த பில்லர் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் வளர கரெக்டாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஐ வில் ட்ரெயின் மை டீச்சர்ஸ். ஓகே, வி வில் ட்ரெயின். எங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட் மேனேஜ்மெண்ட்ஸ் அதெல்லாம் இருக்காங்க. மேனேஜர், சீனியர் மேனேஜர், அகாடமிக் கோஆர்டினேட்டர் எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப் இருக்காங்க. ஸோ அப்போ வந்து என்னென்னா அந்த டீச்சரை கூப்பிட்டு ஃபர்ஸ்ட் ஐ வில் ட்ரெயின் them as a leader. Because whatever it is, Sunshine Kids, I'm the owner, whatever it is, அங்கே ஷோ நடத்த போகிறது டீச்சர்ஸ் தான், நான் இல்லை. நான் வந்து மேலே உட்காந்து பார்க்குறது தான், என்ன இது அப்படி நடக்கிறது அதுதான் டீச்சர்ஸ். ஐ வில் ட்ரெயின் தெம்.
ஒரு கிட்ஸுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்க வேண்டியது வந்து லீடர்ஷிப் குவாலிட்டி. ஓகேங்களா? ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா, நம்ம ஸ்கூல்ஸ் இருக்குல்ல, நம்ம கிளாஸில் வந்துட்டு ஒரு 20 ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு கிளாஸில் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். எவ்ரி மந்த் வந்து ஒரு மானிட்டர், ஒரு அசிஸ்டன்ட் மானிட்டர் அந்த மாதிரி போட்டுருவோம். அப்போ என்ன ஆகும்னா, அந்த குழந்தைங்கள லீடர்ஷிப் வரும். ஓகே, புக்ஸ் எடுத்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது, இதெல்லாம் வந்து ஒர்க் இல்லை. இது வந்து அவங்க கற்றுக்குறாங்க, லீடர்ஷிப்ஸ் கற்றுக்குறாங்க. லைனாக ட்ராப் யுவர் ஹோம்ஒர்க்ஸ் இன் த பாஸ்கெட். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்ல நிறைய அப்போ வந்து கிட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, அகாடமிக் மட்டும் கற்றுக்கல, லீடர்ஷிப்ஸும் கற்றுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு. ஸோ டீச்சர்ஸ் வந்து நாங்கள் நல்லா ட்ரெயின் பண்ணிவிட்டு மோட் பண்ணிவிட்டு அப்போ வந்து ஐ லவ் கிட்ஸ்னு சொல்கிறாங்களே, அப்போ அவங்க சொல்லணும் ஐ லவ் கிட்ஸா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா சில நாட்டியஸ்டான கிட்ஸ் கூட ஸ்கூல்ல ப்ராப்பரா பிஹேவ் பண்ணுவாங்க. எஸ். அண்ட் இப்போலாம் சில பேரண்ட்ஸ் வந்து தேர் ஜென்சி பேரண்ட்ஸ்ன்னு நான் சொல்வேன். தே ஆர் வெரி வெரி ப்ரொடெக்டிவ் டுவர்ட்ஸ் தேர் சில்ட்ரன். நம்ம இதை சொல்லக்கூடாது. இப்போ ரீசெண்டாக கூட நான் ஒரு ஐ சா ட்ராமா லெசன்ஸ்னு ஒரு ட்ராமா நெட்ஃப்ளிக்ஸில் பார்த்தேன். அதில் வந்து ப்ரீ ஸ்கூல் டீச்சர்ஸ்க்கு ஒரு ஒரு மதர் வந்து ஷி கீப்ஸ் காலிங், இதை நீங்கள் பண்ணக்கூடாது, நீங்கள் நோ சொல்லக்கூடாது குழந்தைங்களுக்கு, இதை சொல்லக்கூடாது, அதை சொல்லக்கூடாது, அப்படிலாம் நிறைய பேர். அந்த மாதிரி பேரண்ட்ஸ்லாம் நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா? ஓகே. பேரண்ட்ஸ் வந்து என்னென்னா, அவங்கள ஹேண்டில் பண்ணுறதும் ஒரு கலை. பேரண்ட்ஸ் வந்துட்டு நம்ம அவங்கள ப்ளேம் பண்ண முடியாது. அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் 5 பிள்ளைங்க 6 பிள்ளைங்க. இப்போ எங்கள் அம்மாவுக்கு வந்து 5 கிட்ஸு, எங்கள் பாட்டிக்கு பார்த்தீங்கன்னா 11 கிட்ஸு. அப்போ பார்த்துக்குங்களேன். இப்போ உள்ளவங்க வந்துட்டு 1 கிட் 2 கிட்ஸ். 2ன்றது போகிறதே கொஞ்சம் யோசிக்க வேண்டியது 1 தான். ஓகேங்களா? They had preschool. எஸ். ஸோ ஃபுட்பால் டீமே ஆரம்பிக்கலாம். ஓகேங்களா? Okay. ஸோ அப்போ என்னன்னா, அவங்களோட ஃபுல் ஃபோக்கஸ் வந்து அந்த ஒரு குழந்தை மேலே தான் இருக்கும். ஓகேங்களா? அப்போ வந்து அவங்க ஸ்கூல் லைனுன்ற வரப்ப அவங்க என்னென்னா, அந்த அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கலி அந்த பேரண்ட்ஸ் மைண்ட் செட்னா, என் பிள்ளைய மட்டும்தான் நீ பார்த்துக்கணும். அது வந்து நம்ம அந்த மைண்ட் செட்லேருந்து அவங்கள வெளியே வரணும். ஏன்னா கிட்ஸ் வந்து ஒன்ஸ் ஸ்கூல் வந்தாங்கன்னா, தே ஆர் நாட் ஓன்லி கோயிங் டு லேர்ன் அகாடமிக், சோஷியல் ஸ்கில் கற்றுக்கணும், லீடர்ஷிப்ஸ் கற்றுக்கணும், எல்லாமே ஆல் டிசிப்ளின் தே ஆர் கோயிங் டு லேர்ன். இப்போ இருக்கிற இப்போ நாங்கள் எப்படி பேரண்ட்ஸ் ஹேண்டில் பண்ணுறோன்னா, எங்களுக்கு வந்து பேரண்ட்ஸ் குரூப்ஸ் ஒன்று இருக்குது. அதில் வந்து ஒன்லி அட்மின் கேன் போஸ்ட் மெசேஜ். ஏன்னா நம்ம உள்ளே விட்டோன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாருமே அவங்களோட கருத்து கொடுத்து, எஸ் டிஃப்ரெண்ட் பீப்புள், இப்போ உங்களுக்கு வேறு கருத்து இருக்கும், எனக்கு வேறு கருத்து, எல்லாத்தையும் நம்ம கம்பேர் பண்ண முடியாது. ஸோ அதுதான் அப்போ வந்துட்டு நாங்கள் என்ன பண்ணுவோம், இது பண்ணிடுவோம். ஸோ நம்ம வந்து ஸ்கூல்ஸ் ஒன்ஸ் பேரண்ட்ஸ் என்டர் பண்ண போதே 1 ஹவர் அவங்கள சிட் பண்ணி எங்களோட ரூல்ஸ், டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாமே நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணிடுவோம். ஆனால் சன்ஷைனில் ஒரு பியூட்டி இருக்குது. என்ன பியூட்டினா, அதுதான் எங்களோட டேக்கே. ஒன்ஸ் யூ ரிசீவ் அ கம்ப்ளைண்ட் ஃப்ரம் த பேரண்ட்ஸ், யூ ஹேவ் டு சார்ட் இட் அவுட் வித்தின் 24 hours. அதுதான். ஓகேங்களா? ஒரு கம்ப்ளைண்ட் வந்துச்சுன்னா, என்னோட எங்கிட்ட வந்து ஓன் அவுட்லெட் லைன் இருக்குது. எந்த அவுட்லெட் இருந்தாலும் ஒரு கம்ப்ளைண்ட் வந்து 24 hours சார்ட் இட் அவுட் பண்ணிடணும். அதுதான். ஸோ ஏன்னா 2 டைப் ஆஃப் பிஸ்னஸ் இருக்குது. வாட் இஸ் இட், ப்ராடக்ட் அண்ட் மார்க்கெட், ஐ மீன் சேல்ஸ் அண்ட் ப்ராடக்ட் இருக்குது. நம்ம வந்து சேல்ஸ் ஃபுல்லாக வந்து இது பண்ணுறப்ப அப்போ வந்துட்டு நம்ம அப்போ ஒரு ப்ராடக்ட் நல்லா இல்லைன்னா வந்து திருப்பி வந்து கொடுத்துருவாங்க. சர்வீஸ் சரியில்லைன்னா வி ஹேவ் டு, பிகாஸ் சம்டைம்ஸ் வந்து நம்ம சொல்ல முடியாது, நம்ம சொல்கிறது தான் கரெக்டு அப்படின்னு இல்லை. அவங்களோட நார்மலாகவே என் பேரண்ட்ஸ் வந்தாங்கன்னா நான் பேச விட்ருவேன். ஆனால் அவங்க பேசுகிறதுக்கு எல்லாத்துக்குமே என்கிட்ட ஆன்சர் இருக்கும். எங்ககிட்ட ஆன்சர் இருக்கும். ஐ லெட் தெம் டு டாக். பிகாஸ் ஏன்னா நம்மளே பேசிகிட்டு இருந்தால் அவங்களோட ஆதங்கத்தை அவங்களால சொல்ல முடியாது. வெண்ட் அவுட் பண்ணுறாங்க. ஒருத்தவங்க பேசிட்டாங்கன்னா அவங்களோட இமோஷன்ஸ், ஃபீலிங்ஸ் எல்லாமே வெளியே வந்துடும். ஸோ ஏன்னா அந்த விஷயத்தில் என்ன ஆகுதுன்னா, நம்மளும் அவங்கள புரிஞ்சுக்கிறோம், அவங்களுக்கு என்ன நீட் இருக்குது எல்லாமே புரிஞ்சுக்கிறோம். ஸோ அதனால் வந்து ஓகே மேடம் வச்சுட்டு, ஸோ அவங்க சொல்கிற கருத்துக்களும் நம்ம ஏற்றுக்குவோம். ஒரு சில விஷயங்கள் வந்து நம்ம லேர்ன் பண்ணிக்குவோம்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்னோட பேரண்ட்ஸ் எல்லாமே வெரி நைஸ், வெரி பொலைட். இது வந்து என்ன தான் கோவமாக வந்தாலும் எங்ககிட்ட வந்தோன்னே, ஐயோ ரொம்ப தேங்க்ஸ், ஐ எம் கிளியர் அபவுட் இட் அப்படின்னு. ஏன்னா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பேரண்ட்ஸ் என்ன ரொம்ப கிட்ஸை லிசன் பண்ணுறாங்க. ஸோ அதுதான் நடக்கிற மெயின் இது. ஸோ நம்மளோட வந்து ஃபுல் சிசிடிவி கவரேஜ்ன்ற இருக்கிறனால ஒன்ஸ் பேரண்ட்ஸ் வந்து சிசிடிவி ஃபுட்டேஜ் கேட்டாங்கன்னா நாங்கள் ஓப்பன் பண்ணி காமிச்சிருவோம். எதுவுமே ஹைட் பண்ண மாட்டோம். இட்ஸ் ப்ளஸ் அண்ட் மைனஸ். பிகாஸ் அவங்களுக்கு வந்து என்னென்னா, என் குழந்தை ஒரு சேஃப்டியான ஒரு என்வாயர்மெண்ட்டில் இருக்குது. ப்ரீ ஸ்கூல். ப்ரீ ஸ்கூல். ஏன்னா என்னதான் அவங்க குழந்தைங்க சொன்னாலும் அவங்களுக்கு ஒரு சேஃப்டி ஃபீல் பண்ணும்ல, அதுதான் மேம் பேரண்ட்ஸ் ஹேண்டலிங். And when it comes to teachers, what are the things you will say you should never do this to the kid? ஓகே. அப்படின்னு இல்லைனா you should always இந்த விஷயங்களை நீங்கள் செய்யலாம், this is good அப்படின்னா அது ரெண்டு விஷயங்களா இருக்கும். என்னோட டீச்சர்ஸ்க்கு ஃபர்ஸ்ட்டு நான் சொல்கிறது ஒரே விஷயம் என்னென்னா, குழந்தைகளை அடிக்கக்கூடாது, குழந்தைங்கள்ட்ட கத்தக்கூடாது. நீங்களும் அதே தானே பண்ணியிருப்பீங்க, நீங்களும் ரங்கி பண்ணிட்டு தானே வந்திருப்பீங்க. இப்போ வந்து என்னென்னா, டீச்சர்ஸ் என்னென்னா ரொம்ப ஈஸியாக எல்லாமே இருக்கணும்னு பார்க்குறாங்க. கண்டிப்பாக முடியாது. ஏன்னா
நம்ம வளர்ந்த சூழ்நிலை வேறு, இப்போ இருக்கிற குழந்தைகள் வளர்ந்த சூழ்நிலை வேறு. இப்போ என்னோட குழந்தைக்கு இப்போ நான் வந்து என் சனுக்கு வந்து 8 வயசு. நான் 8 வயசு நான் இருக்கப்போது பஸ் ஏறி ஸ்கூலுக்கு போயிட்டு வரும், பஸ் ஏறி ஸ்கூலுக்கு வருவேன். என் பையனுக்கு வந்து கொஞ்சம் எங்களோட செக்யூரிட்டி கார்டு ஏரியாலேருந்து எப்படி வெளியாகுதுன்னு கூட தெரியாது. அப்போ என்ன ஆகுதுன்னா, ரொம்ப பேம்பர்டாக ரொம்ப செல்லமாக நம்ம வளர்த்துட்டோம். அந்த விஷயம் வந்து இங்கே தப்பாக நடந்துக்கிட்டு இருக்கு. ஈவன் ஐ எம் எஸ் எ ப்ரீ ஸ்கூல் ஓனர், ஐ எம் ரன்னிங் அ ஸ்கூல். இப்போ வந்து கிட்ஸை வந்து நம்ம வந்து அடுத்த உலகத்துக்கு நம்ம கொண்டு போக மாட்டோம். ஆனால் எங்கள் மாதர் இருக்காங்களே என்ன பண்ணுவாங்க, நான் வந்து எவ்ரி மந்த் வந்து 10 டேஸ் வந்து ஓவர்சீஸில் இருக்கேன் பாருங்க. எங்கள் மாதர் இருக்கிறப்ப என்ன பண்ணுவாங்க தெரியுமா, எங்கள் மாதர் வந்து கேஷ் கொடுத்து என் சன்னை போய் வாங்கிட்டு வான்னுவாங்க. அவங்க காரில் உட்காந்துருப்பாங்க. ஸோ அப்போ பாருங்கள் அவங்க என்ன பண்ணுறாங்க, நான் தவற விட்டதை எங்கள் அம்மா என் குழந்தைக்கு செய்கிறாங்க. ஸோ அதுதான். ஸோ அப்போ வந்து இந்த மாதிரி குழந்தைங்கள் வந்து ரொம்ப பெம்பர்ட் இதெல்லாம் வளர்ந்தனால பேரண்ட்ஸ் என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, என் குழந்தைகிட்ட வந்து குரலை உயர்த்தி பேசாதீங்க, என் குழந்தைய நீங்கள் அடிக்கக்கூடாது. முன்ன எங்கள் அம்மா வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, சார் நீங்கள் என் குழந்தைய வந்து காலுக்கு கீழே அடிங்க, நானே நானே உங்களுக்கு பெரிய லாங் கெயின் வாங்கி கொடுக்குறேன்னுவாங்க. இப்போ இருக்கிற பேரண்ட்ஸ் வந்து இல்லை இல்லை அவங்க வந்து செக்யூராக இருக்கணும்னு ஃபீல் பண்ணுறாங்கன்னா பேரண்ட்ஸே தப்பு. இப்போ நீங்கள் என்னையே கேட்டிங்கன்னா நானும் அதுதான் சொல்லுவேன். ஏன்னா நம்மளும் கிட்ஸோட ரொம்ப குழந்தைங்க அடிக்கிறதுனால அவங்க திருந்த போறது கிடையாது. ஸோ வி ஹேவ் டு எக்ஸ்பிளைன் டு த கிட். ஓகே, அப்போ வந்து என்ன சொல்லுவேன்னா, டீச்சர்ஸ் வந்துட்டு ஒரு கேம் ஷோ மாதிரி பண்ண சொல்லுவேன். இந்த மாதிரி பண்ணுங்க, எக்ஸ்பிளைன் பண்ணுங்க, இது இந்த செஞ்சிச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னு அந்த மாதிரி விஷயங்கள் சொல்லி கொடுங்க அப்படின்னு சொல்லுவேன். அதுதான் ஒன்று. அன்பாக இருங்க ஸ்டூடெண்ட்ஸ் கூட, பாசமாக இருங்க, கத்தாதீங்க, அன்பாக பாசமாக இருங்க, அது ஒன்று. செகண்ட் விஷயம் என்னென்னா, அப்ரிஷியேஷன் பண்ணணும். ஒரு குழந்தை செஞ்சாங்களே அவங்கள கூப்பிட்டு கைத்தட்டி அப்ரிஷியேஷன் பண்ணிங்களா, அந்த குழந்தை சந்தோஷமாயிடும். அடுத்தது வந்து ரிவார்ட் சிஸ்டம். இப்போ நம்மளுக்கே வந்து ஒருத்தருக்கு வராங்க, ஒரு கிஃப்ட் வாங்கி கொடுத்தா எவ்வளோ சந்தோஷப்படுவோம், கண்டிப்பாக சந்தோஷப்படுவோமா இல்லையா? அதுதாங்க இப்போ வந்து நான் வந்து குழந்தைங்களுக்கு வந்துட்டு ரிவார்ட் சிஸ்டம் வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு ட்ரெஸ் வாங்கி கொடுங்க அப்படிலாம் இல்லை, ஜஸ்ட் ஸ்டிக்கு. அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்டிக்கர் புக்ஸ் வாங்கி கொடுத்து ஒரு ஸ்டிக்கர் கொடுங்க, ஒரு ஸ்டேஷ்னரி, ஒரு பென்சில், ஒரு இரேசர், இந்த மாதிரி வந்து அப்ரிஷியேட் பண்ணுங்கள் கிட்ஸ். அவங்க அப்ரிஷியேட் பண்ணிட்டா என்ன ஆகும், they will go and tell parent, மம்மி மம்மி ஐ டிட் லைக் திஸ், டாடி எனக்கு செஞ்சாங்க. ஸோ அவங்க மம்மி டாடி என்ன சொல்லுவாங்க, ஓகே இதே நீ கண்டினியூ பண்ணு, டீச்சர்ஸ் வந்து உனக்கு நிறைய கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு. அப்போ இந்த குழந்தைய பார்த்து அடுத்த குழந்தை பண்ணணும், அடுத்து எல்லாமே குழந்தைங்க எல்லாமே காப்பி கேட் பண்ணுறது தான். ஸோ ஆட்டோமேட்டிக்லி இதுதான். ஸோ நான் குழந்தைங்களை என்ன பண்ணுவேன், டீச்சர்ஸ் வந்துட்டு டீச்சர்ஸ் புக் வேர்லாகவே இருக்காதீங்க, குழந்தைங்களுக்கு நிறைய பேசுங்க, கற்றுக் கொடுங்க, நிறைய ஆக்டிவிட்டி செய்யுங்க. இப்படி பண்ணால் ஏன்னா 2+1 வந்துட்டு நம்ம சொல்லிடலாம் 3ன்னு சொல்லிட்டு, அந்த 2+1 3 எப்படி. இப்போ நம்ம வந்து ஒரு ஆப்பிளே இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் சின்ன வயசில் A for ஆப்பிள் எப்படி படிச்சீங்க? A for ஆப்பிள். வேற என்ன பண்ணீங்க, எப்படி கற்றுக்கிட்டீங்க? சாங் மாதிரி கற்றுப்போம். என்னோட ஐடியா நான் சொல்லட்டுங்களா? ஓகே, A for ஆப்பிள். ஓகே, நான் என்ன பண்ணுவேன், ஸ்மால் லெட்டர் பிக் லெட்டர் ஐ வில் ஷோ தம் A for ஆப்பிள். ஓகேங்களா? தென் ஐ வில் ஷோ தம் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் ஆஃப் த ஆப்பிள், ரெட் கலர் and green color. Okay, so what they are second, what they are learning, first they learn alphabets, second what they are learning, The types of colors, apples. okay. Colors there. Okay, then what I will do, I will ask them to cut the apple into the school, I mean number of students. I ask them to taste. So what they are learning, number 3, taste. Yeah, so red apple வந்து ஸ்வீட்டாக இருக்கும், green apple. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் என்னன்னா, அப்போ வீட்டில் போய் சொல்லுவாங்க பசங்க, மம்மி டுடே ஐ ஆட் ஆப்பிள், டீச்சர் சொல்லி கொடுத்தாங்க, க்ரீன் ஆப்பிள் விஸ் பி சவு, ரெட் ஆப்பிள் பி ஸ்வீட். ஸோ அப்போ வந்து அந்த கிட்ஸ் வந்து அவங்களோட எக்ஸ்ப்ரெஷன்ஸ் போய் வெளியே, ஏன்னா ரொம்ப புக்கிஷாக இருந்தாலும் போர் அடிக்கும். நம்மளாம் அப்படி தான் இருந்தோம், நான் அந்த மாதிரி சூழ்நிலையில தான் வளர்ந்தேன். பட் இதெல்லாம் ஆரம்பிச்சு சில இடங்களில் சில ஹிண்ட்ரன்சஸ் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆண்டர்ப்ரனருக்கே உண்டான ஒரு சில விஷயங்கள் இருக்கும். இந்த இடத்துல am I doing it right, இல்லைனா ஃபினான்ஷியலி am I doing it properly அப்படின்னு வந்து நம்மளுக்கு ஒரு கன்ஃபியூஷனான ஒரு ஸ்டேட் வரும். அந்த மாதிரி பிளாக் இருக்கிறப்போ வாட் யூ டூ? ஓகே, ஆக்சுவலி வந்துட்டு ஒரு பிஸ்னஸ் ஓனர்ஸ் வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு என்ன பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, ஸ்கூல் லைனோ கன்ஸ்ட்ரக்ஷன் எனி டைப் ஆஃப் பிஸ்னஸ் வந்துட்டு ஃபண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஃபண்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ வந்துட்டு ஒரு ஃபண்டுனா எப்படின்னா, உங்களுக்கு வந்து மந்த்லி எக்ஸ்பென்சஸ்ன்னு ஒன்று இருக்கணும். ஈவன் தோ யூ ஆர் த பிஸ்னஸ் ஓனர், வர்ற ஃபண்ட் எல்லாமே நீங்கள் பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் வந்து இப்போ நான் ஒரு பாஸ், என் ஹஸ்பண்ட் ஒரு ஃபவுண்டர், நான் ஒரு கோ-ஃபவுண்டர், எங்களுக்குன்னு ஒரு சேலரிஸ் நாங்கள் எடுத்துக்குவோம். ஓகேங்களா, எங்களுக்குன்னு ஒரு சேலரிஸ் எடுத்துக்குவோம். அப்போ வந்து உங்களுக்கு என்னென்னா, உங்களுக்கு ரெண்ட்ஸ் எவ்வளோ வருது, உங்களோட மெயின்டெனன்ஸ் எவ்வளோ வருது, அண்ட் தென் வாட் ஆர் த காசஸ் யூ ஹேவ் டு ஹேவ் ஆன் திஸ் மந்த். ஓகே, இந்த மந்த் வந்து எனக்கு ஒரு 10 lakhs வந்துட்டு என்னோட காஸ்ட். ஸோ எவ்ரி மந்த்தும் 10 lakhs தான் உங்களுக்கு வரப்போகுது. அந்த 10 lakhs வந்துட்டு உங்களோட ஸ்கூல் ஃபீஸில் கவர் ஆகுதா? அப்பார்ட் ஃப்ரம் த 10 lakhs வந்து உங்களுக்கு ஓவர் ஹெட்ஸ் ஏதாச்சும் இருக்கான்னு வந்துட்டு நீங்கள் கரெக்டாக, இஃப் லெட்ஸ் சே ஃபைனான்ஷியலி யூ ஆர் நாட் ஸ்ட்ராங்,
யூ ஆர் நாட் ரெடி டு த பிஸ்னஸ். இப்போ நீங்கள் உங்களுக்கு ஃபைனான்ஸ் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ஊருப்பட்ட ஃபைனான்ஸ், 10 lakhs எனக்கு எக்ஸ்பென்சஸ், ஆனால் வர்றது வந்து 7 lakhs தான். மந்த்லி நீங்கள் 3 lakhs வந்து ஆட் பண்ணணும். ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் பிஸ்னஸ் நடத்துவீங்கன்னா அந்த 3 lakhs பற்றி யோசிப்பீங்க. அதுதான். ஸோ எந்த பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு யூ ஹேவ் டு பி ரெடி. இப்போ வயசே வந்து நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க, யூ கேன் பிரிங் யோர் ஓன் மணி. எண்ட் ஆஃப் த டே ஆடிட் பண்ணும்போது யூ கேன் டேக் அவுட் வாட் ஆர் த அமௌண்ட்ஸ் யூஸ் பண்ண. அது நார்மலாக எல்லா பிஸ்னஸ் மேன்ஸ் பண்ணுறது தான். ஏன்னா உங்கள் மணி நீங்கள் கூட ஸோ ஆடிட் ரிப்போர்ட் செய்யும் போது உங்களோட கம்பெனி அக்கௌண்ட்னு உங்களுக்கு அப்டேட் பண்ண போகிறாங்க ஆடிட்டர்ஸ். தே ஆர் கோயிங் டு அட்வைஸ் யூ. ஸோ வந்து ஃபன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் ஆல் த பிஸ்னஸ். ஸோ அதுதான், அது இருந்தாலே நீங்கள் ஃப்ரீயாக ஃப்ளோ ஓடிக்கிட்டே இருப்பீங்க. உங்கள் மைண்ட் வந்து ஃப்ளோ. அப்போ என்ன பண்ணுவீங்க, உங்களோட ஃபுல் டைம் ஐடியாஸ் வந்துட்டு உங்களோட பிஸ்னஸ்லேயே தான் இருக்கும். இதுதான் மெயின் ஒரு பிஸ்னஸ், எனி டைப் ஆஃப் பிஸ்னஸ். ஸோ ஃபைனான்ஸ் இஸ் வெரி ஃபினான்ஸை இம்பார்ட்டன்ட். வந்து ஃபிக்ஸ் பண்ணிடணும். இட் ஷுட் நாட் பி Yes. ரன்னிங் இன் யுவர் ஹெட் ஆல்வேஸ் பிகாஸ் யூ Yes. ஹேவ் அதர் திங்ஸ் டு டூ. எஸ். இப்போ லெட்ஸே வந்துங்களா, இப்போ நாங்கள் பிகினிங் ஆஃப் ஸ்கூல் ஆரம்பிக்கிறோம். அப்போ வந்து நான் என்ன பண்ணணும், யூனிஃபார்ம்ஸ் ஐ ஹேவ் டு பே மை சப்ளை, புக்ஸ் நான் பே பண்ணணும், பேக்ஸ் நான் பே பண்ணணும், தென் ஹேவ் டு கெட் ஸ்டேஷனரி. ஸோ அதெல்லாம் வந்துட்டு நம்ம ரெடியாக இருக்கணும். வி ஹேவ் டு பி எவ்ரி டைம் வந்து கிரெடிட் சொன்னால் அப்போ அந்த சப்ளையர்ஸ்க்கு வந்துட்டு நம்ம மேலே ஒரு ட்ரஸ்ட் இருக்காது. ஸோ அந்த விஷயங்களும் இருக்குது. ஸோ ஃபைனான்ஸ் வந்துட்டு எப்போதுமே வந்து நம்ம ரெடியாக இருக்கணும். எல்லாமே. ஏன்னா ஏன் நான் வந்துட்டு ஒரு பிஸ்னஸ் மேன் வந்து ஓனர் வந்து சேலரி மாதிரி நான் எடுத்துக்க சொல்கிறேன்னா, நான் என்னோட தனிப்பட்ட கருத்து என்னென்னா, நம்மளும் அந்த கம்பெனியில் வந்துட்டு ஒர்க் பண்ணுறதா நினச்சிக்கிட்டா தான் அதில் வர்றது எல்லாமே நம்மளோட நம்ம நினைக்க மாட்டோம். அப்போ அந்த பிஸ்னஸ் என்ன ஆகுனா, வி வில் புட் இன் இந்த பிஸ்னஸ் அப்படி அப்போ வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணும். இப்போ வந்து நான் ஒரு 24 வயசு ஒரு பொண்ணாக இருக்கிறப்ப ஒரு ப்ரீ ஸ்கூல் ஆரம்பித்தேன். இப்போ 40 வயசு பொண்ணாக இருக்கிறப்ப ஒரு 10 அவுட்லெட்ஸ், ஓன் அவுட்லெட் வச்சுக்கோ, ஆல்மோஸ்ட் 400+ ஸ்டூடெண்ட்ஸ் என்கிட்ட படிக்கிறாங்க. அப்பார்ட் ஃப்ரம் தட் ஐ எம் ஃப்ரான்ச்சைசிங் மை பிஸ்னஸ். ஸோ அதுதான், இப்போ 24 வயசில் நீங்கள் இருந்த மாதிரி 40 வயசில் நீங்கள் இருந்தீங்கன்னா, நோ சேஞ்சஸ், நோ க்ரோத், நோ சேஞ்சஸ். நீங்கள் ஒரு ஆண்டர்ப்ரனர் சொல்லிக்கவே தேவையில்லை. அதில் அதுதான், யூ ஷுட் கீப் க்ரோயிங். எஸ், வி கீப் க்ரோவிங். நம்ம தான் வளர்ந்துட்டோம் எல்லாரும் நம்மள நோ. நான் நிறைய போய் கற்றுக்குவேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் பிஸ்னஸ் கான்க்ளேவ் போவேன், இது பண்ணுவேன். எனக்கு நிறைய விஷயங்கள் வந்துட்டு போய் கற்றுக்கணும், பார்க்கணும். ஸோ அதுதான் மெயின் ரீசன் வந்துட்டு சன்ஷைன் கிட்ஸை வந்து நாங்கள் இந்தியாவுக்கு கொண்டு வந்தது. ஸோ இங்கே வந்து சன் கிட்ஸ் ப்ரைவேட் லிமிடெட். ஸோ வி ஆர் டூயிங் அ ஃப்ரான்ச்சைசிங் இன் தமிழ்நாடு. ஆல்சோ வி ஸ்டார்டட் இன் தமிழ்நாடு. தென் வி ஆர் கோயிங் டு ஹேஸ்பெண்ட் இன் ஸ்ரீலங்கா, துபாய். அது எல்லாமே நம்மளோட கனவுகளில் இருக்குது, நடக்கும். ஸோ கரிக்குலம் வந்து பிட் ஆஃப் அ சேஞ்ச் இருக்கும் since it comes to India. ஓகே. பட் அங்கே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்ல பிகாஸ் அங்கே 7 வயசுல தான் தேர் லேர்னிங் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் போகிறாங்க. இங்கே ஐ திங்க் 5 இயர்ஸில் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் போயிடுவாங்க. ஸோ அது உங்களுக்கு ஒரு சேஞ்ச் தான். அங்கே வந்து யூ ஹேவ் டு ஐ திங்க் நம்பர்ஸ் கூட நம்ம போயிடுவோம், நம்பர்ஸ் தாண்டி நம்ம போயிடுவோம்ல. ஆமாம் ஆமாம் ஆமாம். ஓகே. பட் அந்த ஃபவுண்டேஷன் தான் இப்போ அவங்க எதுவுமே லேர்ன் பண்ணலனாலும் அந்த அவங்க பண்ணுறதுக்கு ரெடி பண்ணுறது தான் வந்து இட்ஸ் எஸ். ஏன்னா நம்மளுக்கு வந்துட்டு நான் லேர்ன் பண்ணது கிட்ஸ் ப்ரீ ஸ்கூல்ஸ்க்கு லேர்ன் பண்ணது க்ரோத் சிஸ்டம்னு ஒன்று இருக்கும். இப்போ எப்படி வந்து ஒருத்தவங்க வந்து தாய் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாங்கன்னா அந்த டாக்டர் சொல்லுவாங்க இந்த இதில் வந்து இந்த க்ரோத் இருக்கும், ஹியர் இருக்கும், குழந்தை லிசன் பண்ணுற மாதிரி. அதேமாதிரி ஒரு குழந்தை பிறந்ததுக்கப்புறம் 1 வயசு 2 வயசு என்ன மாதிரி க்ரோத் இருக்குது. ஏன்னா இப்போ வந்து ஆட்டிசம்னு வந்துட்டு ரொம்ப டாப்பாக போய்கிட்டு இருக்குது. அது எதனால நம்மளுக்கும் தெரியல பாருங்கள். ரிசர்ச் படி இன்னும் வந்து ஃபைனல் அவுட்கம்ஸ் எதுவுமே வரல. அந்த மாதிரி விஷயங்கள் நிறைய இருக்குது. ஆனால் நான் என் பேரண்ட்ஸ்க்கு என்ன அட்வைஸ் பண்ணுறேன்னா, இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வந்து எவ்ரி ஒன் ஒர்க்கிங், போத் பேரண்ட்ஸ் ஆர் ஒர்க்கிங். ஸோ அவங்க வந்து ஹோம் பேஸ் உள்ள டே கேர் சென்டரில் விடாமல் ஸ்கூல் பேஸ், அகாடமிக் பேஸில் உள்ள டே கேர் சென்டர்ஸில் விட்டாங்கன்னா, ஸோ கிட்ஸ் வந்து பார்த்துக்கிறதும் ஒரு செக்ஷன்ஸ் இருக்குது, ஸ்டடீஸ் லேர்னிங்கும் ஒரு செக்ஷன்ஸ் இருக்குது. அப்போ என்னென்னா பேரண்ட்ஸ் ஐடென்டிஃபை பண்ணாத ஒரு விஷயத்தை வந்து ஸ்கூல் இந்த மாதிரி வந்து ஒரு 100 over கிட்ஸ் நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணி பேரண்ட்ஸ்க்கே சொல்லியிருக்கோம். ஒரு சில பேரண்ட்ஸ் வந்து ஏற்றுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க, ஒரு சில பேரண்ட்ஸ் வந்து ஏற்றுக்கிறாங்க. நான் என்ன சொல்லுவேன்னா, நார்மலாகவே மேடம் வி ஆர் நாட் ப்ரோ ஆன் திட்ஸ். நம்ம வந்து இதில் வந்து நீங்கள் மேபி ஒரு பீடியாட்ரிக் டாக்டர்ஸ் அந்த மாதிரி போய் பார்த்து சஜஸ்ட் பண்ணி எஸ் நீங்கள் கன்சல்ட் பண்ணுங்கள். இஃப் லெட்ஸ் சே டாக்டர் சே நத்திங், ஓகே நோ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி. ஒரு சில பேரண்ட்ஸ் வந்து பாட்டி தாத்தா என்ன பண்ணுவாங்க சொல்லுவாங்கன்னா, இல்லை அவங்க அப்பாவும் இந்த மாதிரி தான் இருந்தாச்சு சின்ன அப்படி. மேபி அவங்களுக்கு மைல்டு ADHD இருக்கலாம், மைல்டு டிஸ்லெக்ஸியா இருக்கலாம். அதெல்லாம் இப்போ ஆக்சுவலி ரொம்ப பேசப்படுது, இப்போதான் போயிடுச்சு. இப்போ நம்மளோட தமிழ்நாடு எஜுகேஷன் மினிஸ்டர் இருக்கார்ல, ஐ ரியலி சல்யூட் ராஜ்மோகன் சார். ஆட்டிசம்க்குன்னு ஒரு கரிக்குலமே ஒரு கிளாஸ் ரூமே கொண்டு வந்துட்டாரு. ஐ ரியலி அட்மைரிங் ஹிம்.
நல்லா பண்ணிக்கிட்டு இருக்காரு. ரொம்ப சூப்பரா பண்ணிட்டு இருக்காரு. அவர் வந்து என்னன்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து ஃபீஸ் பத்தி பேசினாரு. செகண்ட் வந்துட்டு நெறைய விஷயங்கள். திடீர்னு ஆட்டிசம் தொட்டுட்டோனே, அப்பா! இன்க்ளூசிவ் வந்துட்டாருப்பா மனுஷன். ஏன்னா இருக்கு. அது இருக்கு. இல்லன்னு இல்ல, இருக்கு. ஈவன் ஸ்பீச் டிலே கூட அதில தான் ஒன் டைப் ஆஃப் தான் வரும். மைல்டு தான் அது எல்லாமே. ஈஸியா நம்ம 2 இப்ப எனக்கு தெரிஞ்சு இந்த காலகட்டத்தில குழந்தைகள் 2 வயசுல பேசி ஆவணும். அம்மான்ற ஒரு வார்த்தையாச்சும் சொல்லி ஆவணும். சொல்லலன்னா தேர் இஸ் சம்திங். நான் வந்து ஒரு ப்ரோவா சொல்லல. என்னோட அனுபவத்தில நான் சொல்றேன். ஒண்ணுமே இல்லாம கூட இருக்கலாம். பட் இட்ஸ் குட் டு சஜெஸ்ட். கோ டு சஜெஸ்ட். நம்ம ஒரு அட்வைஸ் வாங்கிக்கிறதுல தப்பு இல்லையே. ஒரு விஷயம் செய்றோன்னா, நம்ம வந்து இப்ப வந்து பிளான் ஏ, பிளான் பி இருக்கும். இப்ப வந்து ஒரு ஈவென்ட் செய்றதா கூட ஒரு ஒரு எம்சி கூட வச்சுக்கங்களேன். திடீர்னு வரல. பிளான் பி யாரு எம்சி? அதுதானே ஈஸி. ஒண்ணுமே இல்ல. ஒரு 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 அட்வைஸ் கேட்டுக்கிறதுல ஒரு தப்பு இல்லையே நம்மளுக்கு. அண்ட் ஹவ் டு யூ ஹேண்டில் வென் இப்போ ஆட்டிசம்ன்றப்போ நம்மளுக்கு ஒரு தனி லேர்னிங் ஒரு யூனிக் டைப் ஆஃப் லேர்னிங் நம்ம கொடுக்கலாம். ஆமா. பட் இஃப் இட்ஸ் ஏடிஹெச்டி ஆர் டிஸ்லெக்ஸியா ஆர் அந்த மாதிரி இருக்கிறப்போ அவங்கள நம்ம மிங்கலும் பண்ண வைக்கணும். ஆமா. ஒரு தனி அட்டென்ஷன் நம்ம கொடுத்து தான் ஆகணும் அந்த கரெக்ட். இடத்துல. அதுக்கு எப்படி நீங்க டீச்சர்ஸை ட்ரெயின் பண்ணுவீங்க? ஓகே. இப்ப என்னன்னா, இந்த வருஷம் தான் சன்ஷைன் கிட்ஸ் வந்து இன்க்ளூசிவ் எஜுகேஷன் கொண்டு வந்து ஒரு ஸ்மால் ஸ்கேல்ல ஐ அம் டூயிங் மை பிஹெச்டி இன் ஆட்டிசம் அஸ் வெல். ஓகே. ஏன்னா ஏர்லி சைல்ட்ஹுட் வந்து நிறைய கற்றுக்கிட்டேன். மாஸ்டர் வரைக்கும் நான் முடிச்சுட்டு, ஏன் நான் வந்து போனேன்னா, ஆக்சுவலி வந்து என்னோட கணவருக்கு வந்து அதில் கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை. என்ன சொல்கிறேன்னா, யூ டோன்ட் ஸ்ட்ரெஸ் யுவர் செல்ஃப். ஐ எம் நாட் ஸ்ட்ரெஸ்ஸிங் மை செல்ஃப். ஐ வாண்டட் டு நோ என்ன ப்ராப்ளம் இருக்குது அப்படி வி பில்டிங் அட்லீஸ்ட் அதில் ஒரு நாலேஜ் இருக்குன்னு. என்னென்னா ஒரு ஸ்கூலில் வந்து மினிமம் 4 பசங்க 5 பசங்க தான் எடுக்கிறேன் ஆட்டிசம்க்கு. ஓப்பன் பண்ணி ஃபுல்லாகிடுச்சு. அதுதான் தெரியல. எனக்கு என்னன்னா என்னோட வெயிட்டிங் டு சம்ஒன் டு ஸ்டார்ட். நான் என்ன என் மேனேஜர்ட்ட சொன்னேன்னா, அப்போ வந்து அவங்களுக்கு வந்து நம்ம மேல நம்பிக்கை இருக்கு. வி வில் டூ சம்திங் ஃபார் தியர் கிட்ஸ். அப்போ வந்து நம்மள நம்பி வராங்க. அப்போ நம்ம கரெக்ட்டா குடுக்கணும் ஃபர்ஸ்ட்டு. செகண்ட் ஒரு விஷயம் என்னன்னா, நெறைய பேர் வந்து எங்கள்ட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. மேடம் அந்த ஸ்கூல்ல வந்துட்டு 1 மந்த்க்கு 1 லேக் கேட்குறாங்க மேடம். நம்ம ஊர் காசுக்கு சொல்றேன்னா, 1 லேக் கேட்குறாங்க. உங்ககிட்ட எப்படி இவ்ளோ அஃபோர்டபுளா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நான் என்ன சொன்னேன்னா, ஐ அம் நாட் ஓப்பன் திஸ் டு மேக் மனி. ஐ வாண்ட் டு மேக் அஸ் அ சோஷியலஸா செய்றதுக்கு எடுகேஷன். நான் வந்து ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு மணி மேக்கருக்காக நான் வந்து ஆட்டிசம் எடுக்கல. எனக்கு தெரியணும். ஏன்னா இதுவும் எனக்கு புதுசு. நானும் கத்துக்க போறேன். அதனால தான் நாங்க அஃபோர்டபுள் ஃபீஸ்ல ஒண்ணு குடுக்குறோம். ஸோ இதில என்னன்னா, அந்த குழந்தைங்களுக்கு வந்து அட்லீஸ்ட் 1 மந்த் வந்துட்டு விட்டுருவோம். அந்த குழந்தை என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு சில குழந்தைங்களுக்கு டேபிள் ஏறுவாங்க, சேர் ஏறுவாங்க. ஒரு இடத்துல ஒரு நிமிஷம் கூட உட்கார மாட்டாங்க. அவங்க அம்மாவே சொல்லுவாங்க, "உண்மைதான் மேடம். அவன் தூங்குனா தான் நானே நிம்மதியா வேலை பார்க்க முடியும்." அதுதான் உண்மை. ஸோ இப்ப அந்த மாரி குழந்தைங்கள நாங்க ரிசர்ச் பண்ணி பார்த்ததுல, இப்ப அந்த குழந்தை வித்தின் 3 மந்த்ஸ் ஆயி உட்கார்ந்து சொல்றத கேட்குறாரு. ஸோ எனக்கு அது உண்மையாலுமே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்ப நான் என்ன சொன்னேன்னா, இத வந்து இதே ஒரு பிக் குரூப்பா எடுத்திருந்தா நம்ம செஞ்சிருக்க முடியுமா? கண்டிப்பா முடியாது. முடியாது. ஸ்மால் குரூப்பா இருக்கிறப்ப தான் செய்ய லேர்னிங் முடியும். நல்லா இருக்கும். லேர்னிங் நல்லாயிருக்கும். அதனால தான் நான் எல்லா ஆட்டிசம் சென்டர் ஓனர்ஸ் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் யார் பார்த்தாலும் சொல்லுவேன், இஃப் யூ வாண்ட் டு கோ ஃபார் இன்க்ளூசிவ் ஸ்டடீஸ், கோ அஹெட். இட்ஸ் அ குட் மார்க்கெட், குட் பிசினஸ். பட் ப்ராப்பரா செய்யுங்க. ஸ்மால் குவான்டிட்டில செய்யுங்க. பட் இதில இன்னொன்னு என்னன்னா, பேரண்ட்ஸ் சொல்றாங்க, "ஓ! இவ்ளோ ஃபீஸ் கேட்குறாங்க." அப்படிலாம் இல்லங்க. அது என்னன்னா, நான் என்னோட அனுபவத்தில நான் கிளியரா சொல்றேன். இதுதான் உண்மை அப்படின்னு இல்ல. என்னோட அனுபவத்தில சொல்றேன். இப்ப வந்து ஒரு நார்மல் சைல்ட்ட ஒரு டாய் குடுக்குறீங்க. ஒரு ஆட்டிசம் சைல்ட்ட ஒரு டாய் குடுக்குறீங்க. கரெக்ட்டுங்களா? அந்த நார்மல் சாய் வந்து அந்த டாய வந்து உங்களுக்கு திருப்பி ரிட்டர்ன் பண்ணிரும். ஆட்டிசம் சைல்ட் அப்படி திருப்பி ரிட்டர்ன் பண்ணுவாங்களா? உடைச்சு, பிரேக் பண்ணி. அதோட காஸ்ட் தாங்க அங்க இருக்கு. ஆ அந்த ஆக்டிவிட்டி செய்றாங்கல்ல, அந்த ஆக்டிவிட்டி செய்றப்ப, அது 1 டைம், 2 டைம் அதுக்கு மேல யூஸ் பண்ண முடியாது. அதோட காஸ்ட் தான் அது ஃபீஸா மாறுது. அவ்வளோதான். வேற ஒண்ணும் இல்ல. பிளஸ் வந்து ஸ்பெஷல் நீட்ஸ் டீச்சர்ஸோட சேலரி இஸ் வெரி ஹை. ஏன்னா வந்து இப்ப நீங்க நான் வந்து 2003ல வந்து ஆஸ்திரேலியால வந்து ப்ரீ ஸ்கூல் ட்ரெய்னிங் போயிருந்தேன். அங்க வந்து ஏன் நெறைய பேர் வந்துட்டு நீங்க ரிசர்ச் பண்ணலாம். நெறைய ஆட்டிசம் உள்ள கிட்ஸ் வந்துட்டு ஆஸ்திரேலியாவுக்கு மைக்ரேட் பண்ணிட்டு போயிருப்பாங்க பேரண்ட்ஸ். என்ன காரணம்னா, அங்க கவர்மெண்ட் ஸ்கூல்லயே ஆட்டிசம்க்கு வந்து அவ்ளோ ப்ரிஃபரன்ஸ் குடுக்குறாங்க. ஒரு டீச்சர், ஒரு ஸ்டூடண்ட். வெரி ஸ்ட்ரைஸ். இப்ப தான் வந்து நம்மளுக்கு விழிப்புணர்வு வந்திருக்கு. நம்ம நாட்டிலயும் சரி, இந்தியாலயும் சரி, ஆசியன் கண்ட்ரிலயும் சரி, இப்ப தான் விழிப்புணர்வு வந்து ஆட்டிசம்ஸ்க்கு வந்து நெறைய இருக்கு. ஆனா நெறைய பேர் வந்து அத பிசினஸா பண்றாங்க. எனக்கு அதுல வந்து சத்தியமா இன்ட்ரெஸ்ட் இல்ல. ஸோ நான் வந்து சோசியலா நெறைய கத்துக்கணும். அந்த குழந்தைங்கள்ட்டருந்து நான் கத்துக்கணும்னு சொல்லி நான் பண்றதுனால, ஸோ இது வந்து என்னன்னா, அந்த ஸ்மால் ஸ்கேல் இப்ப வந்து ஒரு கிளாஸ்ல 20 ஸ்டூடண்ட்ஸ் இருக்காங்க. ஒரு டீச்சர் போட்டோம்னா,
ஒரு சேலரி ஏற முடிஞ்சு. இந்த மாதிரி 2 கிட்ஸ் 3 கிட்ஸ்க்கு வந்து ஒரு டீச்சர் நம்ம ஹையர் பண்ணோம். அப்போ அந்த காஸ்ட் அங்கே போயிடுதுல்ல. அதனால தான் வந்து ஆட்டிசம் சென்டர்ஸ்லாம் வந்து ரொம்ப காஸ்ட்டாக இருக்குது. மித்தபடி வேறு படி எனக்கு தெரிஞ்சு அவங்க நாட் டு சே மேக்கிங் மணி அதுலலாம் ரொம்ப ப்ராஃபிட்ஸ் அதெல்லாம் நம்ம பார்க்க முடியாது. அண்ட் வாட் வில் யூ சே ஒரு ஆண்டர்பிரினர் வராங்க அப்படின்னா 5 டூஸ் அண்ட் 5 டோன்ட்ஸ்? இப்போ வந்து ஸ்டார்ட் அப் வந்து நிறைய வந்துட்டாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு. ஒரு கட்டத்துல வந்துட்டு ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறதுக்கு ஒருத்தவங்களுக்கு தைரியம் இருக்காது. பிசினஸா ஐயோ! நம்ம மந்த்லி சம்பளத்துல வேலை செஞ்சுட்டு போயிடலாம் அப்படின்னு அவங்க நினைப்பாங்க. இப்போ ஸ்டார்ட் அப்ஸ் நிறைய வருது. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பார்க்கவே இருக்கு. நான்லாம் வந்துட்டு கல்யாணம் பண்ணிட்டு தான் பிசினஸ் ஆரம்பிச்சேன். இப்போலாம் வந்து கிராஜுவேட் ஆனோனே ஆரம்பிக்கிறாங்க. பிசினஸ் ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட்டு வந்து என்னோட வாழ்த்துக்கள். அதுதான் சூப்பர் வாழ்த்துக்கள். காட் பிளெஸ் யூ நல்லா பண்ணுங்க. ஓகேங்களா? ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சிட்டோனயே ஒரு க்ரவுன் வந்து தலையில வச்சிடாதீங்க. ஓகேங்களா? அதுதான் நான் சொல்லக்கூடிய ஒரு நல்ல விஷயம். என்னன்னா, இட்ஸ் நாட் ஈஸி டு ரன் பிஸ்னஸ். நீங்க வந்து ஒரு பிஸ்னஸ் ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்க. ஒரு பேங்க் அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணீங்க. ஒரு செக் புக் எடுத்துட்டீங்க. அது இல்லங்க பிஸ்னஸு. யூ ஹேவ் டு இன்வால்வ் இன் யுவர் செல்ஃப் இன் த பிஸ்னஸ். ஓகேங்களா? பிஸ்னஸ் வந்து நம்ம செய்யும்போது ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் டு ஐடென்டிஃபை என்ன பிஸ்னஸ் பண்ண போகிறீங்க. இப்போ வந்து பேரண்ட்ஸ் வந்து வேறு பிஸ்னஸ் பேக்ரவுண்ட் இருப்பாங்க. அவங்க கிட்ஸ் வந்து வேறு பேக்ரவுண்ட் போவாங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஒரு பிஸ்னஸ் செய்கிறவனுக்கு ஏன் இப்போ வந்து நம்ம ஒரு டிப்ளமா டிகிரி முடிச்சிட்டோன்னு ப்ராக்டிக்கல் போகிறோம். ப்ராக்டிக்கல் முடிச்சு தான் நம்மளுக்கு கிராஜுவேட் கொடுக்க. ஏன்னா நம்மளுக்கு தெரியணும். நம்ம வந்து படித்தது 4 வருஷம் நம்ம படித்ததை நம்ம வந்து வி ஹேவ் டு அப்ளைட் இன் த டிகிரி. அதனால தான் வந்து நம்ம ப்ராக்டிக்கல் போகிறோம். ஸோ நிறைய கற்றுக்குங்க. அதில் வந்து ரிசர்ச் பண்ணுங்கள். அந்த பிஸ்னஸில் இருக்கிறவங்கள்ட்ட போய் பேசுங்க. இந்த மாதிரி விஷயங்கள். ஏன்னா எனக்கு கூட தெரிஞ்ச ஒருத்தர் இருக்கார் மலேசியாவில். என்னோட பிரதர் வந்து லாயர். அவரோட ஃப்ரெண்ட் பாருங்களேன். ஃபஸ்ட்டு வந்து அவர் என்கிட்ட அப்ரோச் பண்ணது, அக்கா நான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். நான் உங்களோட ப்ரீ ஸ்கூல் ஃப்ரான்ச்சைசிங் எடுக்கிறேன்னாரு. ஓகேப்பா நீ வந்து என்னை பாரு அப்படின்னு சொன்னேன். அப்புறம் அடுத்த 2 மந்த்ஸில் பார்த்தீங்கன்னா அவர் ரெஸ்டாரண்ட்ஸ் ஆரம்பிச்சிட்டாரு. ஒரு கேஃப் ஆரம்பிச்சிட்டாரு. மல்டி குசைன் கேஃப் ஆரம்பிச்சிட்டாரா. இப்போ 2 மந்த்ஸ் ஆச்சு நடந்து. இப்போ லாஸ்ட் வீக் என் பிரதர் சொல்கிறாரு, அக்கா நீ அவனை கால் பண்ணி ஏசுக்கா அப்படின்னு. நான் திட்டுனேங்க. திட்டணுமா? ஏன் திட்டணும் அப்படின்னு கேட்டேன்னா, அக்கா ரெஸ்டாரண்ட்ஸை க்ளோஸ் பண்ணிட்டேன். இப்போ அவர் என்னோட இன்டர்வியூ பார்த்தாருன்னா சொல்லுவார், அக்கா நீங்கள் என்னை தானே சொல்கிறீங்க அப்படின்ட்டு. ஆமாவா ஏன் க்ளோஸ் பண்ணிட்டேன்? இல்லைக்கா பிஸ்னஸ் நல்லா ஓடலையா க்ளோஸ் பண்ணிட்டார். இந்த மாதிரி விஷயம். ஏன்னா நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணால் நம்ம மலேசியன் மணி பார்த்தீங்கன்னா 100,000 வச்சிங்கன்னா இந்தியன் மணி ஒரு 23 lakhs தேவைப்படுது. இட்ஸ் நாட் அ ஸ்மால் அமௌண்ட், இட்ஸ் அ பிக் அமௌண்ட். ஸோ ஒரு விஷயங்கள் செய்யும்போது ஓகே ஒரு எனக்கு தெரிஞ்சு இப்போ பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட்ஸ் மாலில் ரெஸ்டாரண்ட்ஸ் ஓடுறதோட வெளியே ரோட்டு கடையில் விற்கிற பிரியாணி தாங்க நிறைய கூட்டம் நிற்கிது. அன்றைக்கி நான் 12:30 ஏர்போர்ட்லேருந்து வந்து என் ஃப்ரெண்ட் வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்கூல் ஐ டோன்ட் டு நேம் த பிராண்ட் பற்றி சொன்னேன் என் ஃப்ரெண்ட் கிட்ட, பாரு இங்கே ஒரு பிரியாணி ஷாப், அங்கே ஒரு பிரியாணி ஷாப், அங்கே ஒரு பிரியாணி ஷாப் இருக்குது. 3 பிரியாணி ஷாப். ஆனால் லாரிலையும் ஒருத்தர் 2 பாத்திரம் வச்சு பிரியாணி விற்கிறாரு பார்த்தீங்களா? அது நல்லா போகுது. அவரோட கான்ஃபிடென்ட் லெவலில் நான் சந்தோஷப்படுறேன். ஏன்னா அந்த 3 பிரியாணி ஷாப்பும் ரொம்ப ஃபேமஸ். 20-30 இயர்ஸ் ஓல்டு. அங்கே லாரியில் ஒரு என் ஃப்ரெண்டு இந்தியாவில் பிரியாணினால எங்கே ஒன்றும் ஸோ அதுதான். ஸோ 5 do 5 don'ts இல்லை. ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லுது. ஒரு விஷயம் நீங்கள் ஆரம்பிக்கிறீங்களா கண்டிப்பாக செய்யுங்க. பட் நல்லா ரிசர்ச் பண்ணி செய்யுங்க. பிகாஸ் எவ்ரிதிங் இன்வால்வ் மணி. ஏன்னா ஒரு நம்ம வந்து நாளைக்கு போய் ஒரு 10 ரூபாய் கடன் கேட்குறதா இருந்தால் கூட நம்ம யோசிக்கணும். கொடுப்பாங்களா? கேட்குறதுக்கு யோசிக்கணும். அவங்க கொடுப்பாங்களான்ற ஒரு விஷயத்துக்கு யோசிக்கணும். என்னோட வந்து என்னென்னா நிறைய பிஸ்னஸ்மேன் நிறைய ஸ்டார்ட் அப் வர்றது எனக்கு ரொம்ப சந்தோஷம். பெரிய விஷயங்க. மித்தெல்லாம் வந்து தைரியம் வராது எடுக்குது. இப்போலாம் பசங்களாம் வராங்க. ஸோ ஃபைனான்ஷியலி யூ ஹேவ் டு பி ஸ்ட்ராங். பிகாஸ் நீங்கள் ஒன்று ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்கள் ஃபேமிலிக்குள்ளே உங்கள் பிஸ்னஸ் ஃபேமிலிக்குள்ளே வரப்போகிறது வந்துட்டு இன்னொன்று ஒரு ஃபேமிலி மெம்பர், ஒரு ஒர்க்கர் உங்களை நம்பி தான் வராது. நீங்கள் கொடுக்குற மந்த்லி சேலரி வச்சு தான் அவங்க ஃபேமிலி அவங்க வரணும். ஸோ நீங்கள் 2-3 மந்த்ஸ் சேலரி பே பண்ணலன்னா அது வந்து உங்களுக்கு வந்து கிரெடிட் ஆயிடுது, தப்பாகிடுது, கிரெடிட் வந்துடுது. அப்புறம் அது வந்து உங்களுக்கு இன்னும் ஒரு ஃபைனான்ஷியலி பேர்டன் ஆயிடுது. அதனால் வந்து நீங்கள் எந்த வயசில் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறீங்க முக்கியம் இல்லை. நீங்கள் 30 வயசுலேயும் ஆரம்பிக்கலாம், 20 வயசுலாம். KFC எத்தனை வயசில் சார் ஆரம்பித்தாங்க? அதுதான். ஸோ இட்ஸ் நாட் டு சே நான் இப்பயே ஆரம்பித்து இப்பயே அப்படிலாம் இல்லை. கொஞ்சம் டைம் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் நல்லா ரிசர்ச் பண்ணுங்கள். எல்லாம் பார்த்துட்டு எந்த பிஸ்னஸ் சூட்டபிள் ஆகுமா, மார்க்கெட்டில் வந்து மக்களுக்கு நீட்ஸ் இருக்கா, அந்த மாதிரிலாம் பார்த்துட்டு செய்யுங்க. தட்ஸ் இம்பார்ட்டன்ட். பிகாஸ் நாளைக்கு வந்து சீக்கிரம் ஆரம்பித்து சீக்கிரம் ஃபெயிலியர் ஆகிடக்கூடாது. நீங்கள் டைம் எடுத்து ஆரம்பித்து க்ரோத்தில் இருக்கணும். அதுதான் முக்கியம். தட்ஸ் இம்பார்ட்டன்ட். டு சம்மரைஸ் வாட் ஆர் ஆல் யூ செட், எஜுகேஷன் வர்றப்போ ப்ரீ ஸ்கூல்னு வர்றப்போ யூ டூயிங் ரியலி கிரேட். அண்ட் நவ் இன்க்ளூசிவிட்டியிலேருந்து அங்கே எல்லாத்துக்குமே வந்து ஒரே இடத்துல நம்ம ப்ரீ ஸ்கூல் இருக்கிறதா இருக்கட்டும், ஆல் யோர் ஃப்ரான்ச்சைசி ரியலி கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு யூ. தேங்க்யூ மேடம். இந்தியாவிலும் நீங்கள் வரணும். அண்ட் ஆல் யோர் ட்ரீம்ஸ் ஆஃப் ஸ்ரீலங்கா, துபாய், எவ்ரிதிங் ஹேஸ் டு பிகம்
ட்ரூ நான் விஷ் பண்ணுறேன் இன் பிஹாஃப் ஆஃப் மேஜிக் 20 தமிழ். கண்டினியூ டு டூ ஸோ பிகாஸ் எஜுகேஷனல் பேக்ரவுண்டில் ரொம்ப ஃபியூ பீப்புள் தான் தே டூ இட் நாட் எக்ஸ்பெக்டிங் த ப்ராஃபிட் அலோன். ஸோ கரெக்ட். do whatever you do. Thank you so much for coming today. Invest yourself, do best, profit automatically will come into Varum. your pocket. Yes. அவ்வளவுதான். Okay madam, thank you Thank you so very much. much Thank madam. you. Thank you.